தொடர்ந்து இந்த சுவிசேஷ புஸ்தகங்களே இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சில அற்புதங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதில் இருக்கிறதே முடிந்த அளவுக்கு சிலவற்றை எடுத்து உங்களோடு கூட மேற்கோள் காட்டி அதை கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாட்டை இந்த இடத்துல பேச கர்த்தர் உதவி செய்கிறார். இன்றைக்கும் கூட என்னோடு கூட மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் தி புக் ஆஃப் மார்க் 2வது அதிகாரம் சாப்டர் 2, ஆமேன். 2வது அதிகாரத்தில் 1 ஏறத்தாழ 12 வசனங்கள். அது ஒரு சில வசனங்களை நான் தவிர்த்துறேன். இன்றைக்கு எனக்கு அந்த பிரசங்கத்துக்கு அது அவசியம் இல்லாத வசனங்களாய் தெரிந்தது, அதனால அதை நான் இன்னைக்கு பேச டச் பண்ணல. மற்றபடி சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட கூறுது கவனிக்கிறவள் கவனிங்க. வாசிக்க முடிந்தால் நீங்கள் உங்கள் சத்தத்தை எழுப்பி வாசித்தா தப்பே கிடையாது, ஏன்னா வசனம் தான் அது. அதனால மார்க் 2வது அதிகாரம், the book of Mark chapter 2 verses 1 through 12, 1 12 வரை இப்படி சொல்லுகிறது. சில நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அல்லேலூயா. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். சரியா? 6 வசனங்கள் வரைக்கும் நான் இப்போதைக்கு இந்த பிரசங்கத்துக்கு தேவையில்லை, அதனால் வாசிக்க போகிறதில்லை. இப்போ 10 வசனத்துக்கு நேராக போயிடலாம். 5 வாசித்து முடிச்சு என்ன சொல்கிறாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இப்போ 10 வசனத்தில் வாசிக்கலாம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை அநேகர் இந்த இடத்துல இருக்கிறவர்கள் வாசி கேட்டிருப்பீர்கள். நிறைய பிரசங்கங்கள் இதிலிருந்து கேட்டிருப்பீங்க. ஆனாலும் நம்ம பேசுகிற இந்த பிரசங்கங்கள் எல்லாம், இந்த அற்புதங்களுக்கு கிட்டத்தட்ட 37 அற்புதங்கள் ரெக்கார்ட் ஆகிருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த 37 அற்புதங்களையுமே நம்ம கேட்டிருப்போம், வாசித்திருப்போம் பல முறை. பல ஒளிபரப்பு படங்கள் மூலமாய் நம்ம கூட பார்த்துருக்கலாம். சரி, நல்லது. ஆனாலும் ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் கர்த்தர் தருகிறார். இன்றைக்கும் நான் இந்த ராத்திரி வேளையில் இந்த வசனத்தை திரும்ப நான் இந்த வாரங்களில் வாசிக்கும் பொழுது நான் இன்றைக்கு எதை பேசலாம் என்று தியானித்து கொண்டிருக்கும் இந்த பகுதியை தான் கர்த்தர் திரும்ப தந்தார். நான் அதை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நான் இதிலிருந்து குறிப்பிட்டு சில பார்க்கிற, ஏன்னா இந்த பிரசங்கமே இந்த சனிக்கிழமையில் பேசுகிறது பிரசங்கம் சுருக்கமான ஒரு நேரத்தில் பிரசங்கிக்கணும். ஒரு நீண்ட பிரசங்கமாய் என்னால் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் சுருக்கமாய் ஒரு சில வெளிப்பாடுகளை இந்த பகுதியிலேருந்து கொண்டு வரலாம். சுருக்கமாக சொல்லணும்னா, இங்கே புரியாதவர்கள் முதல் முறை கேட்குறவர்களுக்காக சொல்கிறேன். ஏசாமி எங்கெல்லாம் ஏசாமி வாழ்ந்த நாட்டில் அவர் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் எப்படியாவது அந்த வார்த்தை பெருக தொடங்கி பரவி அவர் எங்கே போனாலும் ஒரு திரள் கூட்டம் வந்துடும். இது நடக்கிற இடம் ஒரு வீடு. நான் நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய வீடாக இருந்திருக்கும். எனக்கு கற்பனைக்கு அந்த இடத்துல அவ்வளோ அதிகமான காரியங்கள் கொடுக்கப்படவில்லை. ஒரு வீட்டில் ஒரு ஹாலில் பேசுகிறாரு வச்சுங்க. அந்த நாட்களில் இருந்த லிவிங் ரூமில் ஒரு பெரிய எவ்வளோ பேர் கூடி வந்திருக்க முடியுமோ அவ்வளோதான் அந்த இடத்துல கூடி வந்திருக்க முடியும். அவர் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே நிறைய பேர் வாசல்லாம் நின்றுக்கிட்டு, அந்த நாட்கள் இப்படிப்பட்ட மைக்ரோஃபோன்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆராய்ச்சியின் பிரகாரமாக. ஏனென்றால் இதை கண்டுபிடித்தது பிற்பாடு வந்த நாட்களில் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போது அந்த நாட்களில் அவரால் எவ்வளோ சத்தத்தை எழுப்பி பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேசினார். வெளியிலிருந்து ஜனங்கள் அவரை முகமுகமாய் பார்க்க முடியலனாலும் உட்கார்ந்து அவருடைய சத்தியத்தை கேட்கபடிக்கு ஜனங்கள் கூடி விட்டார்கள். ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க, ஆச்சரியத்தினுடைய ஆச்சரியம் என்னவென்றால், அங்கே ஒரு சிலருக்கு ஏற்கனவே ஏசாமியை பற்றி தெரியும். அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று தெரிந்து அந்த ஊருக்கு அவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்து ஒரு 4 பேர், நான் நினைக்கிறேன் அது டிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் நிச்சயமாக இந்த மனுஷனை தூக்கி வந்ததை பார்த்தால் பலசாலிகளாக இருந்திருப்பார்கள். பலசாலிகள் யார் என்றால் வாலிபர்களாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு இந்த வார்த்தையினுடைய வடிவத்தின்படி பார்ப்பீர்கள் என்றால் ஒரு வாலிபர்களாய் என்ன பண்ணுறாங்க, இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அவர் இந்த மனுஷனை, இந்த வியாதியாக இருந்த மனுஷனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். வந்தவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், எப்படி இவரை ஏசாமிகிட்ட கொண்டு போகிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அப்போது ஒரே காரியத்தை யோசித்தாங்க. அப்போ நான் நினைக்கிறேன் அந்த வீடு அந்த காலத்தில் இருந்த வீடுகள்
இந்த மாதிரி இந்த சீலிங்காக இருந்துச்சுன்னா, சிமெண்ட் ரூஃபாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதில் ஓடு மாதிரி ஒரு டைல் வீடாக இருந்ததுனால ஓடுகளை பிரித்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த மனுஷனை உள்ளுக்குள்ளே இறக்கிட்டாங்க. இதுவரையில் எல்லாருக்கும் இந்த சம்பவங்கள் நிச்சயமாய் தெரிந்திருக்கும் இல்லையா? அப்போது இந்த கதையை என்னத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்து வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதிலிருந்து கற்றுக்கொண்டது, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தது என்னவென்றால், முக்கியமாய் ஏனென்றால் இந்த 5வது வசனத்திலிருந்து நான் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் சுருக்கமாய் ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறேன். பாருங்க, because there was people that could proclaim the name of Jesus. ஆமென். இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். இயேசு என்கின்ற இந்த உண்மையை அவள் உரக்க சத்தமாய் சொல்ல துவங்கினபடினால தான் இயேசு அங்க வந்திருக்கிறார் என்பதே அங்க தெரிய துவங்கினது. அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் என்றைக்கெல்லாம் ஆமென் இயேசுவை தன் நாவினால அறிக்கைறானோ, இயேசு என்கின்ற இந்த உண்மையான ஆண்டவரை ஆமென் அவன் கூப்பிடுகிறானோ, அந்த வார்த்தையினால ஒரு பெரிய அதிசயமோ அற்புதமோ நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அங்க ஒரு வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வரல, ஒரு நோக்கமாய் தான் வருகிறார். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும் பொழுது அங்க இயேசு ஏதோ ஒரு பார்வையாளராய் மாத்திரம் வருகிறது இல்லை, ஏதோ ஒன்றை செய்யும்படிக்கு தான் இயேசு வருகிறார். இந்த சனிக்கிழமை 23ஆம் தேதி அக்டோபர் மாதத்தில் இன்றைக்கு இந்த சாயங்காலத்திலும் இயேசு இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது ஒரு நோக்கத்திற்காய் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு எப்படி அந்த பட்டணத்தில் ஆமென் அந்த கப்பர்நகு என்கின்ற அந்த பட்டணத்தில் இயேசு எப்படி வந்தாரோ ஒரு நோக்கமாய் வந்தார். இயேசு எதை செய்ய போறேன் அப்படின்பதை அவருக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கும் இந்த ராத்திரியில அவர் எதை செய்ய வேண்டும் என்று இயேசு சுவாமிக்கு நல்லா தெரியும். நாம எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நோக்கி கூப்பிடுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதை விசுவாசிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன பண்ணும், இயேசு செய்ய வேண்டிய காரியத்தை நடப்பித்து முடிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட இருந்துட்டே இருக்கிறீங்க? கொஞ்சம் குளிர் காலம், அதனால மௌனமா இருந்துட்டீங்கன்னா நல்ல 7 மணிக்கே தூக்கமே வந்துடும். அதனால நல்லா உற்சாகமா கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஆமா ஆமா அப்படின்றது மாத்தி கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஆமேனு ஆமேனு அல்லேலூயான்னு கொஞ்சம் சொல்லி பாருங்க. அந்த வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் நடக்க துவங்கும். அல்லேலூயா. ஏனென்றால் இது ஒரு கதையாய் முடிய வேண்டும் என்றால் நான் நினைக்கிறேன் எழுதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். As everyone that believes in the name of Jesus has the authority to proclaim that name. எந்த விசுவாசி எல்லாம் யாரெல்லாம் இயேசு உண்மையான ஆண்டவர், இயேசு இரட்சகர் என்று நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவரை கூப்பிடுவதற்கான அதிகாரத்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். நான் நம்புறேன் இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே எப்படியோ அந்த வார்த்தை பரவினபடினால தான் அந்த வீடு முழுவதுமாய் நிரம்ப துவங்கினது. அல்லேலூயா. இந்த 4 பேரும் கூட தூக்கிட்டு வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க என்பது என்னுடைய கற்பனை மாத்திரமல்ல, நான் நல்ல வெளிப்பாடோடு கூட இயேசு வந்திருக்கிறார், உன்னை தூக்கிட்டு அங்க போக போறோம், நீ வரும்பொழுது நடந்து திரும்ப வரப்போற, என இயேசு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் உங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமாய் நோக்கி கூப்பிடுகிற விசுவாசமாய் இருக்கிறதோ அப்பொழுது அதுல ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். சனிக்கிழமை ஆராதனைக்கு போகலன்னா நம்மள அவ்வளோதான், அதில் போயிட்டு தலையை காட்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்தீங்கன்னா ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இன்னைக்கும் இயேசு எதையாவது ஒன்றை செய்வார். சாயந்தரம் மழை பெய்யும் போது எனக்கு ஒரே ஒரு கவலை தான், ஆண்டவரே இந்த மழை என்ன பண்ணும், வரக்கூடிய கொஞ்சம் பேரை நிறுத்திடம் போகுதே, ஒரு பக்கம் தண்ணி நிற்கும், அதெல்லாம் இன்றைக்கி இயற்கைக்கு புறமான ஒரு காரியம், அதற்குரிய மற்ற காரியங்களை செய்யணும், தண்ணி நிற்கும், அப்புறம் அதனால் பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து ஒரு ஊழியக்காரனாக எனக்குள்ளே இருக்கிற ஒரு முதல் விஷயமே இந்த மழை பெய்யுதுன்னு உடனே ஒரு பெரிய இது என்னென்னா, ஆண்டவரே இந்த மழை என்ன பண்ணும், இன்றைக்கி சாயங்காலம் ஆராதனையே ஒரு 4 பேர் கேட்க வேண்டிய வார்த்தையை கெடுத்துடக்கூடாது ஆண்டவரே, அதனால் கொஞ்ச நேரம் மழையை நிறுத்தி போடுங்க. அல்லேலூயா. ஆமாம், தன்னலமான ஜபம் அல்ல, தன்னலமான ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் எப்படியாவது நீ சொல்ல நினைத்த வார்த்தை இன்றைக்கு தடைப்படக்கூடாது, அது எப்படியாவது செயல்படுகிறதுக்கு இயற்கை ஒரு நாள் எந்த விதத்திலும் அது என்ன பண்ண முடியாது. ஆமாம், இதெல்லாவற்றையும் கடந்து amen. The first word that I want to say, I want to declare here, if you want a miracle, amen, if you want to receive a miracle, you have something within you that is called as proclamation within you. அல்லேலூயா.
ஒரு அற்புதம் உனக்கு அவசியம் என்கின்ற பட்சத்தில் அற்புதத்திற்கு உனக்குள்ளவே ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வல்லமை என்றால் கூப்பிடுகிற ஒரு வல்லமை. எப்பொழுதெல்லாம் நீ கூப்பிடுகிறாயோ, எப்பொழுதெல்லாம் இயேசு என்று சொல்லுகிறாயோ, அந்த இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லும் பொழுதெல்லாம் உனக்கு ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அப்படிதான் என்ன பண்றதுங்க, இந்த காலகட்டங்களிலும் அது செயல்படும். அன்றோடு கூட முடிந்திருக்கும் என்றால் இந்த வேதாகமம் அவசியம் இல்லை, இன்றைக்கு பிரசங்கம் அவசியம் இல்லை, இன்றைக்கு சபை கூடி வருவது அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோம். நாம் ஒருமனப்பட்டு கூடி வந்து நாம் எப்பொழுதெல்லாம் இயேசுவை கூப்பிடுகிறோமோ, இயேசுவை ஆராதிக்கிறோமோ, இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோமோ, அப்பொழுதெல்லாம் அந்த நாமத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்துதான் ஆக வேண்டும். யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? பலருடைய சிந்தனை மண்டலங்களோடு கூட என்னால போராட முடியாது. நீங்கள் இந்த இடத்துல இடம் கொடுத்தால் தான் உங்களுக்கு இந்த வார்த்தை கிரியைகளை நடப்பிக்க முடியுமே தவிர, நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்றால் இந்த ராத்திரியும் ஏதோ வந்து கடந்து போன சில ராத்திரிகளை போல மாறிவிடும். நான் பேசும்பொழுது உங்களுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும் என்றால் ஒரு அற்புதம் உனக்குள்ள உண்டாகும். அல்லேலூயா. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் எப்படி கேள்விப்படுவான்? எவனோ ஒருத்த சொல்றதுனாயா கேள்விப்படுறாயா? முதல் வசனத்திலே வாசிக்கிறீங்க என்னதுங்க? அவர் வீட்டில் இருக்கிறார் என்று. வசனத்தை பார்த்து சொல்லுங்க தம்பி, தம்பி தம்பி பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க என்னதுங்க? அப்ப யாரோ ஒருத்த சொல்றோம். டிஸ்பிளே போர்டு கிடையாது, அன்னைக்கு எல்இடி கிடையாது, எதையோ போட்டு காமிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்த சொல்றோம் இயேசு வந்து இருக்கிறார், இயேசு வந்து இருக்கிறார். நீங்க நினைச்சீங்க சாதாரணமான ஒரு ப்ரோபகண்டா வார்த்தை இல்லங்க. that name Jesus, proclaiming that name had brought people unto him. Hallelujah. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குதுன்னு தெரியல. நான் ஆலயத்துக்கு போற இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யவர், என்னோட கூட வாங்கன்னு எத்தனை பேர் சொல்லுவீர்களோ அத்தனை பேர் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த தைரியத்தை சபை இழந்திருக்கிறது. இன்றைக்கு தேவ ஜனம் இழந்திருக்கிறது. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாம் எங்க பார்க்குறவங்க எல்லாம் விசுவாசி தான், யாருமே பூசா இல்லை. வேற 1-2 பேர் மாத்திரம் இன்னைக்கு தான் நீங்கள் வந்துருக்கிறீங்க. மற்றவங்க எல்லாம் சனிக்கிழமை வந்துருக்குறோம். சனிக்கிழமை ஆராதனை போய் அட்டனன்ஸை போட்டுருன்னு வந்தீங்களா? உங்களை தப்பாக சொல்லலை. சரி வீட்டில் சும்மா தானே இருக்க போகிறோம், சரி போயிட்டு வரலான்னு வந்தீங்களா? போலனா கேட்பாருன்னு வந்தீங்களா? தெரியாது எனக்கு. ஆனால் அதெல்லாம் கடந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். அவர் எனக்கு எதையாகிலும் ஒன்றை செய்வார். நான் ஒருவருக்காய் ஜெபிக்க போற அந்த இடத்துல அந்த அற்புதம் அந்த இடத்துல நடக்கும் என்று நீ வருவாய் என்றால் அந்த அற்புதம் நிச்சயமாக இந்த இடத்துல அந்த கிரியைகளை செய்ய துவங்கும். அல்லேலூயா. அந்த வீடு ரொம்ப நெருக்கமாக இருந்தபடினால இடம் நெருக்கமாக இருந்தது. ஆனாலும் திரளாய் ஜனங்கள் அந்த இடத்துல கூடி வந்துட்டாங்க. அல்லேலூயா. அந்த கப்பர்நகூம் அந்த வீட்டில் காரியங்கள் நடக்குது. சரி, முதல் விஷயம் அது. ஆமென். The first word that I want to just declare out of this whole thing. ஆமென். முதலாவது, அதாவது 5வது வசனத்திலிருந்து தான் கிரியை துவங்கிறது. 5வது வசனத்திலிருந்து தான் எது நடக்க வேண்டுமோ நடக்க துவங்குது. ஆனால் அதுக்கு முன்பாகவே 2 காரியம் நடந்து முடிஞ்சிருது. அல்லேலூயா. முதலாவது அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். யாருக்கெல்லாம் அது புரியும்? அந்த வசனத்தை பேருக்கு தெரியும். தெரிஞ்சவங்கலாம் ஒரு ஆமேன் சொல்லி அந்த வசனத்தை கூடவே சொல்லுங்க. ஆமேன். தம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற இயேசு என்ற நாமத்தை நோக்கி சொல்லுங்க. அந்த வசனத்தையே சொல்லுங்க. இயேசு என்ற நாமத்தை நோக்கி. அதாவது நான் உண்மையாகவே பல பிரசங்களை பிரசங்கித்து கொண்டே இருந்தாலும் இந்த வாரங்களில் ஒரு ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு என்னால் போக முடியல. ஆனால் அந்த லைவை கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க. அந்த லைவில் உட்காந்து நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை தொட துவங்கினது. இயேசு என்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு என்ற வார்த்தை எவ்வளோக்கு எவ்வளோ கூப்பிடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அற்புதம் நடக்கணும். ஆனால் ஒரு குரூப்பு கிளம்பி இன்னைக்கு அதை ஒன்லி ஜீசஸ்னே மாற்றிட்டாங்க. ஆனால் நான் அப்படிப்பட்ட ஒரு போதனைக்கு வரவில்லை. 3 பேருமே இருக்கிறாங்க. பிதாவானவரும் இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஏசாமி சொன்னால் நான் வந்து செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இப்போ பிதாவுடைய வலது பரிசத்தில் போய் உட்காந்துப்பேன். பிதாவுடைய மகிமையிலிருந்து செய்ய வேண்டிய காரியத்துக்காக நான் வாதாடி கொண்டே இருப்பேன். ஆனால் உங்கள் கூட இருந்து செய்ய போகிற பரிசுத்த ஆவியானவராக எப்பொழுதும் நீங்கள் பார்க்காத ரூபத்தில் உங்களோடு கூட சுற்றி கொண்டே இருப்பார். அப்போ 3 பேருமே இருப்பாங்க. ஆனால் எந்த நாமத்தில் அதிகாரம் உண்டு? இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் உண்டு.
அல்லேலூயா. இந்த சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. அதனால நான் இப்போ திரும்ப ஒன்லி ஜீசஸ், இயேசுவை மாத்திரம் தான் கூப்பிடணும் அப்படிலாம் சொல்ல வரல. ஆனால் இயேசு என்ற நாமத்திற்கு ஒரு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தினால முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை. அல்லேலூயா. முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த ராத்திரியில் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். முதலாவது அவரை நோக்கி கூப்பிட, ரெண்டாவது 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது 4 பேர், ரொம்ப சிம்பிளாக எழுதிட்டாங்க, ஆனால் அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக உங்களை கூட்டிட்டு போனேன்னு விரும்புகிறேன். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தாங்க. அல்லேலூயா. அந்த 4 பேர் கூட்டிட்டு வரணும்னா எத்தனையோ விஷயம் இருக்குது. 4 பேர் முதல்ல ஒன்றா சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும். முதல்ல ஒரு மனம் வேணும். சொல்லுங்க, 4 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும்னா 4 பேர் ஒரே காரியத்தை செய்யணும். அந்த காரியத்தின் மேல ஒரு அன்பு வைக்கிட்டா தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். யாரெல்லாம் என் கூட இருக்கிறீங்க? பிரதர், சாதாரணமாக ஒரு காரியத்தை கதை சொல்லிட்டு போனா உங்களுக்கு எல்லாம் என்னை விட நல்ல கதை சொல்லக்கூடியவர்கள் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நான் அதை வரல. எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கத்தர் இந்த காலில் காமிச்சு, இந்த ராத்திரிலேருந்து காமிச்சு கொண்டு இருக்கிறார்கள் இந்த காலத்தில் பேசும்படிக்கு. ஆமென். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு காரியத்தை இயேசுக்காய் செய்ய வேண்டும் என்றால் அதன் மேலே ஒரு அன்பு உங்களுக்கு வந்தால் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். I even want to just fine tune that word called passion. அல்லேலூயா. நீ செய்கிற ஒரு காரியம், நான் இயேசுக்காய், இயேசு இதை செய்ய போறார் என்று நம்பிக்கையோடு கூட செய்வாய் என்றால், நீ செய்கிற ஒரு ஆராதனையா இருக்கட்டும், நீ செய்கிற ஒரு ஊழியமா இருக்கட்டும், நீ போய் ஒரு இடத்துல இயேசுவை பத்தி சொல்ல வேண்டிய ஒரு காரியமா இருந்தாலும், அந்த காரியம் உண்மையாகவே ஒரு வாஞ்சியோடு கூட நீ என்றைக்கு செய்கிறாயோ அதுல ஒரு பெரிய கிரியை உண்டாகும் சார். Not just because somebody told you to do it. இதை ஒன்று செய்யணும், அதில் ஒரு பெரிய கிரியை வராது. ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். என்ன தெரியுமா? 4 பேரும், அதாவது நான் இதில் நிறைய விஷயங்களை பேசலாம், நேரத்தை என்னுடைய கற்பனை அல்ல. இன்னைக்கு உலக பிரகாரமாக 4 பேரும் தூக்கும் போது அன்னிவனா ஒருத்தன் விட்டா கூட கோவம் வந்து சண்டை வந்துடும். 2 பேர் தூக்கின்னு போகிற ஒரு காலத்தில், டே நான் எப்போ பார்த்தாலும் ஏன் செய்யல, நான் தூக்கி நம்ம வச்சிரு, நான்லாம் வர மாதிரிலாம் இல்லை. நம்ம 4 பேர் தான் தூக்கின்னு போகலாம். நீ நான் ஒரு பக்கம் விட்டு கொடுக்குறேன்னு என்னெல்லாம் நம்ம 4 பேர் தான் எவ்வளோ வேணா வந்திருக்கலாம். What did I see in that is the determination. Hallelujah. There's a word called determination, and I want to use this word. That's my title of the sermon. Amen. The determination will break any roof and bring a deliverance. In English, let me declare that people that are listening, if you understand English, I want to say this: your determination will break any roof, any walls, and bring a deliverance. ஷாத்தோரேனா மகாராபதியா. உன் விடாமுயற்சி, உன் வைராக்கியம், கர்த்தர் எப்படியாவது செய்வார்னு வைத்திருக்கிற அந்த வைராக்கியம் எவ்வளோ பெரிய செவத்தையும் உடைக்கும், எவ்வளோ பெரிய கூரையும் பிச்சு போட்டுரும், எவ்வளோ பெரிய காரியத்தையும் செய்து ஒரு பெரிய அற்புதத்தை நடப்பித்து முடிக்கணும் நம்புறாங்க மாத்திரம் என் கூட இருக்கையா. We are all made with so much in us. There's a lot of emotions in us. நமக்குள்ள நிறைய உணர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் விடாமுயற்சின்ற ஒன்றையும் கர்த்தர் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விடாமுயற்சி உனக்குள்ள எவ்வளோ நீ எஃபர்ட் போட்டு 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 பண்றியா, அந்த உலகத்தில் சொல்றான், படுறா நைட்டும் பகலும் படுறா, எப்படியாவது பாஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் செய்ய தெரிஞ்ச நமக்கு, விசுவாசிகளாகிய நமக்கு, இந்த இயேசுவின் மேலே அசைக்க முடியாத ஒரு வைராக்கியம் இருக்கும் என்றால் எதை வேணா செஞ்சு முடிப்போம். நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமேனோ அல்லேலேயாவோ கரங்களை தட்டி ஆமான்னு சொல்றவங்களோ எதையோ ஒன்றை செய்கிறவர்கள் இந்த ராத்திரி என்னோடு கூட அசைவாட விரும்புகிறவர்கள் சொல்லுங்க, ஆண்டவரே ஆமா. உலகத்திலே சொல்றான், யாம் பெற்ற இன்பம் இவை. அப்ப இந்த 4 பேருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது. இன்னும் கூட நான் கற்பனையை கடந்து நான் போக வேண்டும் என்றால் இந்த 4 பேருக்கும் சொல்லுங்க, சும்மா கூட்டு வந்து கூலிக்காக கூட்டு வர சொன்னாங்க. எப்போ எல்லாம் உங்களுக்கு சார்ஜ் கொடுத்துறேன்டா, 4 பேரை தூக்கிட்டு போங்க. பாஸ்டர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அங்கே நடத்தின அந்த வீட்டில் இந்த சொல்லி, அப்பா நான் 4 பேர் தூக்கிட்டு வந்துருங்க, உங்களுக்கு வந்தோடனே சாப்பாடு கொடுக்குறேன், பிரியாணி பாட்டு வாங்கி தரேன், இல்லைன்னா போகும்போதுக்காக. அப்படிலாம் இல்லை. ஏன்னா அதனுடைய கட்டத்தை நான் பார்க்கும் பொழுது வர்றான், பார்க்கறான், உள்ள போறதுக்கு இடம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப சும்மா விட முடியாது, கூட்டிட்டு வந்துட்டு எப்படியாவது என்ன பண்ணும், இவரை இயேசுவின் இடத்துல முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கூரையே பிக்கிறாயா. யார் என் கூட இருக்கிறீங்க? Your determination should complete the destiny. Please write it.
Your determination should complete the destiny of what you have started. எந்த காரியத்தை எடுத்திருக்கிறாயோ உன் விடாமுயற்சியே அதை முடிச்சே ஆக வேண்டும். தூக்கிட்டு வந்தோம், ஓகேப்பா, நம்மளால முடிஞ்சதோ கூட்டின்னு வந்தோம், வாசல் வரைக்கும் வந்தோம், கூட்டின்னு போக முடியல, தூக்கின்னு போக முடியல, நம்ம என்ன பண்றது, இவ்வளோ கூட்டங்குது, சரி ஏசாமி வெளியே வந்தாருன்னா பார்த்துக்கிட்டோம், நம்ம பாட்டு வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், நான் போய் பார்க்கணும். நமக்கு நம்மளுடைய சின்ன சின்ன காரியங்களே விட்டு கொடுக்க முடியாது நம்மளால. ஏசாமி அந்த காலத்துலேயும் பார்க்கறது ரொம்ப அபூர்வமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் திரளான கூட்டத்து நடுவில் வர்றவர், 5000 பேர் இருப்பான், 1000 பேர் இருப்பான், 10,000 பேர் இருப்பான். இங்கே ஒரு சின்ன வீட்டில் சிக்கிக்கிட்டாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் இருக்கும்போது இந்த 4 பேருக்கும் வந்து என்னது எப்படியாவது ஒரு ரொம்ப க்ளோஸாக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். யாரையும் கூட இருக்கிறீங்க? என்னதுங்க, என்னை கடந்து இந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும். யாரையும் கூட இருக்கிறீங்க? என்னை கடந்து என நான் வைராக்கியப்படுறேன், எனக்கு ஏதோ ஒன்றை நடப்பித்த இயேசு இவருக்கு ஏதோ ஒன்றை செய்வார். என்றைக்கு அந்த ஒரு பெரிய வாஞ்சை உனக்குள்ள வருதோ பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு உங்க முயற்சி நிச்சயமாய் ஜெயமாய் மாறும். இல்லையா? தூக்கிட்டு வரவனுக்கு தெரியுமா அற்புதம் நடந்துரும்ட்டு? விசுவாசம்தான். இந்த மனுஷன் இது வரைக்கும் தூக்கிட்டு வந்த அந்த நடக்க முடியாத முடவன் இதுவரை இயேசுவை கேட்டதே கிடையாது, இயேசுவை பார்த்ததே கிடையாது. இவன் தூக்குறான்ற நம்பிக்கையில் அவனும் வரான். 10 கேள்வி கேட்டிருப்பான். என்ன டே எதுக்கடா நீங்கள் என்ன விட்டு தொலைய வேண்டியதானே, நான்ப்பா இருக்கிற மாதிரி இருந்திருப்பேன், நீங்கள் வேறு ரிஸ்க் எடுத்து 4 பேர் தூக்கிட்டு போகிறீங்கப்பா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலையப்பா, சுமையாக இருக்குமேப்பா. நான் நம்புகிறேன் இந்த 4 பேரும் விடவே இல்லை. சொல்லுவாங்க, இல்லைங்க ஒரு நோக்கமாக தான் உங்களை தூக்கிட்டு போகிறோம், நான் உன்னை தூக்கிட்டு போகிற இயேசு, உன்னை தூக்கிட்டு போய் சுமந்து கொண்டு போய் சேர்க்க போகிற இயேசு உனக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணா. அண்ணா என்ன பண்ணுங்க, எதையும் பேசாதீங்க, அமைதியில் வாங்க, நாங்கள் தானே தூக்கிட்டு போகிறோம், உங்களை தூக்கிட்டு போய் சேர்த்துறோம். நிறைய முறை எதிர்ப்புகள் வரும் சார். என் கூட தான் இருக்கிறீங்களா? என்ன வரும்? ஒரு முயற்சி எடுத்தா 10 எதிர்ப்பு வரும். சொல்லுங்க, ஒரு முயற்சி எடுத்தா 10 எதிர்ப்பு வரும், 10,000 எதிர்ப்பாக கூட மாறும். சொல்லுங்க, பரவாயில்ல, நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் வல்லம் இருக்குது, அதனால தான் திரும்ப பேச வைக்கிறேன். ஒரு முயற்சி எடுத்தா எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் விடாம கர்த்தர் எனக்காய் அதை செய்து முடிப்பார் என்று விடாமல் முயற்சி செய்தால் அது வெற்றியாய் தான் மாறும். எத்தனை பேர் அது சத்தமா சொல்ல போறீங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த செவத்துக்குள்ள அது ஓட்டிட்டே இருக்கட்டும், இந்த செவத்துக்குள்ள இந்த ஆலயத்துக்குள்ள அது உலாவிக்கொண்டே இருக்கட்டும். எப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ண வரையும் அது உனக்கு சாட்சி கொடுக்கட்டும், எல்லைகளுக்குள்ள அது பேசிக்கொண்டே இருக்கட்டும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி இந்த தேவ ராஜ்யத்துக்காக எடுக்கிற எந்த ஒரு முயற்சி வீண் போகாது சார். ஒரு வீட்டையே கட்டணும்னு சொல்லி பல முயற்சி எடுத்து அதை சாதிக்கக்கூடிய நீ தேவனுடைய ராஜ்யத்திற்காய் கர்த்தருக்காய் ஒரு முயற்சி எடுப்பாய் என்றால் அது அற்புதமாய் தான் முடிந்தே ஆக வேண்டும். அதுல ஒரு விடுதலை வந்துதான் ஆக வேண்டும். No efforts will go in vain. Hallelujah. Determination, because I'm going in P, so I want to say after proclamation you need to also be persistent. But determination ரொம்ப எனக்கு ஃபிட் ஆனதால determination இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணானா, பட் அது P-லே நீங்கள் சீக்வென்ஸ் போட்டுக்கிறதுனால சீக்வென்ஸில் என்னன்னு போட்டுங்க, persistence. Hallelujah. விடாமுயற்சி. சொல்லுங்க, இன்னைக்கு பிரசங்கத்துடைய முக்கியமே அதுதான் சார். விடாமுயற்சியாக நீ ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை இவனுங்க 4 பேர் சுமந்து வந்து அதை விடுதலை ஆக்கிட்டானுங்க. நீ விடாமல் நீ ஜெபம் பண்ண பிரச்சனை பெருசானாலும் பரவாயில்ல, விடாமல் ஜெபம் பண்ணி அதையே சொல்லி கொண்டிருப்பாய் என்றால் அதில் ஒரு வெற்றி வந்துதான் ஆக வேண்டும். நல்லா சத்தமாக சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஆமேன் மாத்திரம் இல்லை, கூடவே சொல்லுங்க, விடாம நான் கேட்டுட்டே இருந்தா அதில் வெற்றி வந்துதான் ஆக வேண்டும். அந்த மனுஷன், அந்த கண்ணு தெரியாத மனுஷன் பர்த்தமே சொல்கிறாங்க, டே அமைதியாக போன வாரம் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டோன்னு நினச்சேன். இல்லை நீ எல்லாம் ஒரு ஆள், எதுக்கடா சத்தம் போடாத கம்முனு, டே அதெல்லாம் அவருக்கு நேரம் இல்லைடா, நீ வேற ஒரு கம்முனுரா. சொல்கிறான், எப்பா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி விட மாட்டேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இங்கே இருக்கிறாரு,
எனக்கு தெரியும், நான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன்னா அவர் நிற்பார், எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னு அவருக்கு புரிஞ்சிச்சு. அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, என் சத்தத்தை கேட்டு அவர் நிற்க வல்லவராயிருக்கிறார். யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. என்னுடைய விடாமுயற்சி இயேசுவே என்ன பண்ணோம், அசைய வைக்கணும். எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானம் இருக்குது? என் விடாமுயற்சி, என் பெர்சிஸ்டன்ட், ஆமென், மை பெர்சிஸ்டன்ஸ், ஆமென், என்னுடைய விடாம இல்லை. ஒரு வசனம் இருக்குது இல்லையா, லூக்கா 13:17 தெரியல. ஒரு அம்மா கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு, கடன் வாங்கினவன் வீட்டுக்கு முன்னாடி டெய்லி போய் உட்காந்துச்சான். தெரியுமா உங்களுக்கு அந்த சம்பவம்? உண்மை சொல்கிறாரு. சொல்கிறாரு, ஏசாமி சொல்கிறார், அந்த அம்மா வந்து போனாலும் அவன் சொல்கிறான், சரிடா இது என்னடா வந்து டெய்லியும் வந்து போ அப்படின்ட்டான். சொல்லலாம், பார்த்துக்கிறீங்களா? விடவே மாட்டாங்க, தீர்வாக இருப்பாங்க. ஆண்டரே வியக்க வச்சிரும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலே காணலையான்ட்டார். நிறைய இடத்துல பேசுகிறார் அந்த மாதிரி இவனுங்க பார்க்குறாரு. என்னடா டே, நான் ஒரு சின்ன வீட்டு கூட்டத்துக்கு வந்துக்கிறேன், நான் பாட்டு வந்து ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு சுருக்கமாக வந்து காட்டேஜ் மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா நீங்கள் திரும்பி வீட்டுக்கு கூரையை பிடிச்சிட்டீங்களேடா. கூரையை பிடிச்சி நான் எதையாவது இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கும் போது நான் எதாவது செய்யாமல் போயிட்டா நல்லா இருக்காது, ஆனால் நான் அதை செய்து முடிக்கிறேன். யாரும் கூட இருக்கிறீங்க? ஆண்டவர் வந்து நம்ம ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியை பார்த்து சிரிச்சு நல்லா பண்ணிட்டு அப்படி கைத்தட்டு போயிட மாட்டார். அந்த முயற்சிக்குரிய பிரதிபலனை, அதனுடைய பலனை கொடுத்து முடிப்பார். யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அது புரியுது? அவங்க சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, என்னுடைய முயற்சிகளுக்கு அவர் பலனை தருவார். என் முயற்சியை அவர் வீணடிக்க மாட்டார். பேசுங்க, என் முயற்சி ஒரு நாள் வீண் போகாது. என் முயற்சிக்கு ஏற்ற பலனை அவர் தருவார். நான் ஜெபிக்கிறதை கர்த்தர் ஒரு நாள் நிராகரிக்க மாட்டார். என் ஜெபங்கள் வீண் போகாது. நான் திரும்ப திரும்ப அதே வார்த்தையை தான் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே இந்த காரியம் நடக்கணும், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும், ஆண்டவரே ஒரு வெளிச்சம் வரணும், என் படிப்பிலே நான் வெற்றி பெற வேண்டும், ஆண்டவரே இந்த வேலையில ஒரு முன்னேற்றம் வேண்டும், இந்த வீட்டை கட்டி முடிக்க வேண்டும், இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும், எனக்கு இந்த வரம் வேணும். நான் வைராக்கியமா கேட்கிற எதையுமே அவர் நிராகரிக்க மாட்டார். நல்லா கேட்ட, சூப்பரா கேட்ட, சூப்பர் சூப்பர் கைத்தட்டலாம் போறவர் இல்ல அவரு. நல்லா கேட்கறிய, பரவாயில்லையே, உன்ன கத்து அப்படிலாம் சொல்லிட்டு போறவர் இல்ல. உன்னுடைய விடாமுயற்சிக்காய் நீ எடுக்கிற அந்த தீர்மானத்தோடு கூட செய்கிற காரியத்தை கர்த்தர் நிற்பார். அழகாகுது பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, சொல்லுங்க, என் விசுவாசத்தை இயேசு காண வேண்டாம். என் விசுவாசத்தை இயேசு காண வேண்டும். பேசுங்க 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 பேசுங்க. இயேசு என் விசுவாசத்தை காண வேண்டும். இயேசு என் விசுவாசத்தை காண வேண்டும். இயேசு என் விசுவாசத்தை காண வேண்டும். Hallelujah. Your proclamation and persistence will bring the presence of God into your situation. Hallelujah. நீ கூப்பிடுகிறதும் உன்னுடைய விடாமுயற்சியும் தேவனுடைய பிரசன்னத்தை உன்னுடைய காரியத்துக்குள்ள கொண்டு வந்துடும். கர்த்தர் பார்க்கிறார் என்றாலே தேவனுடைய பிரசன்னம் அது. சொல்லுங்க, கர்த்தர் பார்க்கிறார்னா அங்க தேவ பிரசன்னம் அசைவாட தொடங்கிடுச்சு. சொல்லுங்க, கர்த்தரனை பார்க்க தொடங்கினாலும் ஒரு பிரசன்னம் எனக்குள்ள வந்துடுச்சு. தேவன் அதை தன் கண்கூடா என்னை மூட துவங்கி விட்டார். அந்த காரியத்துக்கு நேராய் மூட துவங்கி விட்டார். அந்த பிரசன்னத்துக்கு நேராய் கர்த்தர் மூட துவங்கி விட்டார். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் வந்தோடனே 11ஆம் வசனத்தில் பார்க்குறீங்க. இந்த சம்பவத்தை அப்படியே முடிச்சிடறேன். 11ஆம் வசனத்தில் பாருங்க, நீ எழுந்து, அவ்வளோதான் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? அவர் பிரசன்னம் வந்துச்சுன்னா அங்கே ஒரு வல்லமை கிரியை செய்யும். சொல்லுங்க, where there is his presence there will be his power. சொல்லுங்க, அவர் பிரசன்னம் எங்கேயோ அங்கே வல்லமை கிரியை செய்யும். அவர் பிரசன்னம் வந்துடுச்சு. அவர் பார்வைப்பட்ட உடனே வார்த்தையில வல்லமை புறப்பட்டு வருது. சொல்லுங்க, பார்வைப்பட்ட உடனே வார்த்தையில வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஏத்து வந்து கையை பிடிச்சி தூக்கி விடல, எண்ணெயை தடை விடல, கச்சிஃபை தூக்கி மேல போடல, டிராமாலாம் பண்ணல. என்ன பண்ணாரு? ஒரு பிரசன்னம் அங்கே வர துவங்கினது. சொல்லுங்க, அந்த அறைக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரசன்னம் வர துவங்கினது. அந்த பிரசன்னம் அந்த வீட்டை மூட. சொல்லுங்க சொல்லுங்க, இந்த ஆலயத்துக்குள்ள அந்த பிரசன்னம் அவருடைய பார்வை பிரசன்னமா இங்கே மாறும் பொழுது, ஓ அவருடைய பார்வை இதற்குள்ள இறங்கி வரும் பொழுது, பிள்ளைங்க சொல்லுங்க, பிரசன்னம் அங்க வந்த உடனே அவருடைய வல்லமை செயல்படும். அவருடைய பிரசன்னம் வர்ற இடத்துல வல்லமை செயல்படும். அவர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே கண்டுட்டு இப்ப சொல்றாரு பாருங்க 11ஆம் வசனத்துல, நீ எழுந்து, வாசிங்க, எடுத்துக்கொண்டு
உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன் என்றார். இல்லையா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்படி எழுந்துப்பேன்? நான் தான் ரொம்ப நாள் நடக்க முடியலையே, ஏன்னா தான் 4 பேர் தூக்கின்னு வந்தாங்களா, அவங்க 4 பேரை கையை பிடிச்சி தூக்கி விடுவாங்களா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஏசு பேசிட்டா அற்புதம் தான். சொல்லுங்க, ஏசு பேசினா அந்த வல்லமையில் அற்புதம் புறப்பட்டு வர வேண்டும். ஏசு பேசினால் ஜெயம் வர வேண்டும். ஏசு பேசினால் அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். சொல்லுங்க, ஏசு பேசிட்டா. சொல்லுங்க, தேவனுடைய பிரசன்னம் எங்கே வருகிறதோ அங்கே வல்லமை செயல்படும். வல்லமை செயல்படும் பொழுது அற்புதம் ஆரம்பமாகிறது. சொல்லுங்க, அற்புதம் ஆரம்பமாகிறது. நான் விசுவாசத்தோடு கூட செயல்படும் பொழுது, நான் விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க விசுவாசத்தோடு கூட செயல்படும் பொழுது செய்ய முடியாத செய்ய துவங்குவேன். எது இயலாம இருக்கிறதோ அது இயல துவங்கும். எது முடியாமல் இருக்கிறதோ அது முடியும் இயேசுவின் நாமத்தில். எது இதுவரை செய்ய முடியாமல் போராட்டமா இருக்கிறதோ அந்த போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும். எத்தனை வருஷமா உட்காந்துட்டு இருந்தாரு? எல்லாம் ஒரு ராத்திரியில் மாறிடுச்சு சார். அல்லேலூயா. எல்லாம் ஒரே ராத்திரியில் மாறிடுச்சு. எத்தனை வருஷமா உட்காந்து இருந்தார், எத்தனை வருஷமா உட்காந்து அழுதுந்தார். நான் ஏன் இப்படி பிறந்தேன்னு தெரியலையே, எங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, நான் முன் ஜென்மத்தில் என்ன பண்ணேன்னு தெரியலையே, ஒரு இது 3வது ஜென்மத்தில் இப்படி நடக்குது போகுது. இதெல்லாம் நம்ம ஆளுங்க உடனே கற்பனையில் என்னென்னமோ பேசிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் இடம் இல்லாமல் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஒரே ராத்திரியில் காரியங்களை ஒரே நொடி பொழுதிலே மாற்றி விடுகிறார். ஒரு வார்த்தையின் வல்லமையினாலே கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். இன்னைக்கு ராத்திரிலும் பல நாட்களுடைய புலம்பலை, பல நாட்கள் உன்னால் முடியாது இருக்கிற காரியத்தை ஆண்டவர் மாற்றுகிறதற்கு ஒரு வார்த்தை இந்த அறைக்குள்ளே பிரசன்னமாய் இறங்கி வருகிறது. பிரசன்னத்தின் மகிமையில தேவனுடைய வல்லமையை கொண்டு கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து நட, நீ செய்ய முடியாது இருக்கிற காரியத்தை செய்யும்படிக்கு ஒரு வல்லமை உனக்குள்ளே அனுப்புகிறேன். இதுவரை கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை அறுக்கிறேன். கர்ப்பத்தின் கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். என் ஆவிக்குள்ளே நிரம்பி நான் சொல்றேன், கர்ப்பங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். இயலாமையா இருக்கிற காரியங்களை இயலும்படிக்கு கர்த்தர் செய்கிறார். ஒளிபரப்புல உட்கார்ந்து கட்டப்பட்ட சூழ்நிலைக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிற உனக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. நீ கட்டப்பட்டவனாய் உன் அறைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இந்த காரியம் நடக்கல, என் வேலையில காரியங்கள் நடக்கல, என் சூழ்நிலையில காரியங்கள் நடக்கல என்று புலம்பி ஏன் நடக்கல என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நீ இருக்கிற அறைக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. அந்த பிரசன்னத்தின் மகிமையிலே கர்த்தருடைய ஒரு வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வருகிறது. நீ எழுந்திரு, உன் கட்டுகளை அறுத்து எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு ஒரு மகிமை உண்டு. அல்லேலூயா. என் ஆவியில ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏவப்பட்டு சொல்றேன். இதே அப்போஸ்தலர் நடபடிகளில் நடந்த அற்புதங்கள் இந்த சபையில நடக்கிற வரையில் இப்படிப்பட்ட பிரசங்கள் ஓயாது. ஏன்னா இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் வரும். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அருந்து போகும். இயேசுவின் நாமத்தில் மரித்தவைகள் உயிரோடு எழுந்திருக்கும். சப்பானிகள் இயேசுவின் நாமத்தில் நடப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் குருடர்கள் பார்வையடைவார்கள். இன்றைக்கு பல மனுஷர்கள் பல விதங்களில் பல காரியங்களை சொன்னாலும் இன்றைக்கு விசுவாசிக்கிற நீங்கள் ஏதோ எனக்கு நேரம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சீங்கன்னா உங்க நேரம் முடியல. கர்த்தர் இனிதான் அதை ஆரம்பிக்கிறதற்கு உன் எல்லைக்குள்ளே அவர் அசைவாட துவங்குகிறார். உன் எல்லைக்குள்ள கர்த்தர் இறங்கி வருகிறார். முடிவில் கர்த்தர் ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த முடிவுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து இதுவரை கட்டப்பட்டிருந்தவைகள் முடியாமல் ஏமல் கட்டப்பட்டு இன்றைக்கு உன் சூழ்நிலையுடைய முடிச்சுகள் அதிகமாய் போடப்பட்டதற்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுது எல்லா முடிச்சியும் கட்டப்பட்ட எல்லா சிக்கல்களையும் அது அறுத்து போடுகிறதற்கு ஒரு மகிமை இறங்கி வருகிறது. அவரை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் மேல வைராக்கியமாய் இருக்கிற எந்த மனுஷனை அவர் விட்டு விலகிற தேவன் அல்ல. அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் செய்வார் என்ற வைராக்கியம் உனக்குள்ள இருக்கும் என்றால் ஒரு பிரசன்னம் அந்த இடத்துக்குள்ள இறங்கி வரும். அந்த பிரசன்னத்துல ஒரு மகிமை, அந்த பிரசன்னத்துக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும். அந்த பிரசன்னத்துக்குள்ள ஒரு வல்லமை இறங்கி செயல்படும். அந்த பிரசன்னத்தினால முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை. அல்லேலூயா. அதெல்லாம் கரங்களை வைத்து இருக்கிற இடத்துல ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தை அசைவாடட்டும்.
யாரும் சும்மா இருக்காதீங்க, ஒருத்தரும் சும்மா இருக்காதீங்க. இந்த நாமத்தை அறிந்த ஒருத்தரும் சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தீங்கன்னா கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். என் வார்த்தைக்கு ஒரு மகிமை இருக்கிறது. என் வார்த்தையில் ஒரு கட்டாயத்தை நான் பிறப்பிக்கிறேன். சும்மா இருந்தீங்கன்னா நீங்கள் கணக்கு கொடுப்பீங்க. அதனால் இன்னைக்கு நான் உங்களை பேச சொல்லும்போது பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. ஏதோ ஒரு வியாதிக்கு நேராய் பேசுங்க. உங்கள் வீட்டில் நடக்காத இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நேராய் பேசுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கட்டுக்கு நேராய் பேசுங்க. யாரோ உங்களுடைய வீட்டில் பல நாட்களாக இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக பேசுங்க. ஏதோ ஒன்று நடக்காது இருக்கிறதுக்கு நேராய் பேசுங்க. இன்னைக்கு ராத்திரில பேசுங்க. இன்னைக்கு நீங்க பேசுங்க, ஒரு தீர்வாய் பேசுங்க. பல முறை பேசியிருந்தாலும் விட்டு கொடுக்காமல் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் அதை எழும்பி பேசிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க, பேசி கொடுங்க. ஒத்தனை விடக்கூடாது. பிள்ளைங்க பேசுங்க. உன்னை படிப்பில்லாத முட்டாள், உனக்கு படிப்பே வராது, உனக்கு எங்கடா அறிவு இருக்குது, உனக்கு நீ சாம்பிராணிடா, உங்க மண்டையில எல்லாம் ஒரு களிமண் தாடா இருக்குதுன்னு எவனோ ஒருத்தன் பொய் சொன்னதை கேட்காத. அந்த பொய்க்கு நீ பாத்திரம் அல்ல, அந்த பொய்யினால நீ உருவாக்கப்பட்டவன் அல்ல, இந்த வார்த்தையினால உருவாக்கப்பட்டவன். இந்த ஜீவ சுவாசம் உனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசு என்கின்ற ஒரு அற்புத மகிமை எது உலகங்களை படைத்ததோ, எது வானத்தையும் பூமியை படைத்ததோ, இன்னைக்கு பல ஞானிகளுக்குள் இருக்கிற அதே மூளையினுடைய அதே ஞானத்தினுடைய அளவுக்கு மேலே ஆவியானுடைய வல்லமையும் கர்த்தர் உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு நீ முட்டாள் முட்டாள்னு ஒதுங்கிறாத. இனி வருகிற நாட்கள் இந்த வார்த்தை நீ பேச பேச உன்னை அறியாத ஒரு பலன் உனக்குள்ள இறங்கி வரும். நீ ஞானவானாய் மாறுவாய், அறிவுள்ளவனாய் மாறுவார், விவேகத்தோடு கூட பேசுவாய், புத்தியோடு கூட செயல்படுவாய். இனி வருகிற நாட்களில் வல்லமை உனக்குள்ள புறப்பட்டு இறங்கி எல்லாருக்கும் முன்பாக உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்பதை கர்த்தர் உன் முகத்திலே வெளிப்படுத்த துவங்குவார். கர்த்தருடைய மகிமை எங்கோ அங்கே காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபிச்சிட்டே இருங்க. அநேக நாட்களாய் கட்டப்பட்ட சூழ்நிலைக்குள்ள எனக்கு ஒரு விடுதலை வராதா என்று சொல்லி நீ அமர்ந்திருக்கிற பட்சத்தில் உனக்கா யாரோ ஒருத்தர் தீர்வாய் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். உனக்கா யாரோ ஒருத்தர் போராடி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் இன்னைக்கு நீ இருக்கிற சூழ்நிலை நடுவில் நீ உணர்ந்து கொண்டே நீ கட்டப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தருடைய ஒரு வார்த்தை உனக்குள்ள இறங்கி வருகிறது. ஆண்டோடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? அவருடைய நாமத்தை நீ உரக்க சத்தமாய் நோக்கி கூப்பிடு. இயேசு என்ற நாமத்திற்கு அதிகாரம் உண்டு. இயேசு என்ற நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசு என்ற நாமத்தில் ஜெயம் உண்டு. எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறாயோ வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். அவர் உனக்கு சமீபமாய் இருக்கிறார். உன் சமீபமாய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் உன்னை தொடுகிறதற்கு ஏதுவாய் இந்த நாமத்தை நீ கூப்பிடும் பொழுது அது உன்னை தொடுகிறது. அந்த நாமத்தை விடாமுயற்சியாய், as you proclaim the name, let there be persistence, let there be determination in calling that name. Many times you have called and have given up. ஒருவேளை பல முறை நீ கூப்பிட்டு விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விட்டு கொடுக்காத, திரும்ப கூப்பிடு. ஏன்னா விடாமுயற்சியாய் நீ கூப்பிடுகிற அந்த நாமத்தினாலே ஒரு தேவ பிரசன்னம் நீ இருக்கிற இடத்துல எப்பொழுது சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கே அவருடைய பிரசன்னம் சூழ்ந்து இருக்கிறதோ அங்கே அவருடைய வல்லமை கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு ஏதுவா இந்த இடத்துக்குள்ள ஒரு வல்லமை இறங்கி வரும். அந்த வல்லமை நடுவில் நீ அறியாத விதத்தில் இருக்கும் பொழுது நான் உன் மத்தியிலே பேசுறத போல ஆண்டவர் உன்கிட்ட சொல்வாரு, எழுந்து அந்த சூழ்நிலையை விட்டு, அந்த சூழ்நிலை உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் அந்த சூழ்நிலையில உனக்கு ஒரு வார்த்தையை தான் உன்னிடத்தில் அனுப்புவார். அந்த வார்த்தை உன் கட்டுகளை அறுத்து இதுவரையில் செய்ய முடியாது இருக்கிறதை செய்கிறதுக்கு ஏதுவாய் மாறிவிடும். நீ எழுந்திருப்பாய், நடப்பாய், ஓடுவாய். இதுவரையில் பின்தங்கியிருந்த தோல்வியோடு கூட இந்த காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் உனக்கு நேராய் மாற்றி விடுவார். உன் வாழ்க்கையில் இதுவரையில் செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த காரியங்களை கர்த்தர் செய்கிறதுக்கு ஏதுவாய் வருகிற நாட்கள் மாறும் என்று கர்த்தர் உன்னை பார்த்து, இயேசு உன்னை பார்த்து சொல்றாரு. There were many things that were behind you. There were things that were lacking in your life, but the Lord says that I will build that back into your life.